தலைவரே ஹாய் சொல்லுங்க. We are going to a trip now. எங்க போறோம்? எங்க நம்ம போறோம்? கோயிலுக்கு போறோம். நம்ம கோயில் பக்கத்துல கோயில். ஆமா, நம்ம வந்து அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து எப்போ டேஸ் ரொம்ப வந்து இப்படி இருக்கும். டே ஸ்கூலெல்லாம் போயிட்டு அப்பாவுக்கு ஒர்க் டென்ஷன், அம்மாவுக்கு வீட்டு டென்ஷன் எல்லாத்தையும் ரிலாக்ஸாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் கோயிலுக்கு போய் 6 months மேலே ஆகுது. இப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம். ஓகே, நம்ம இதுக்கிட்டே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவலிங் இப்படியே போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. ஸோ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு தானே போகணும். ஸோ வர வழியிலே நம்ம ஊர்லேயே மார்க்கெட்டில் வந்துட்டு வேணுங்கிறது எல்லாத்தையும் ஷாப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 54 கிலோமீட்டர் 1 hour பக்கம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கோவிலுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நேட்டிவ் டெம்பிள் மாதிரி தான் எங்களுக்கு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம், இயற்கையாக செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதாவது 1-2 வீடு தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் அது மாதிரி ஒன்றா மரம் செடி கொடி எதுவுமே இல்லாமல், இல்லைனா ஒரு சில இடத்துல விவசாயம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு போகிற வழியில் நாங்கள் அப்படியே காட்டுறோம். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருந்ததுனால எங்களுக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆம்னியில் போயிட்டுருக்கிறப்போ எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்த சைலன்ஸில் நாங்கள் இருந்தது இல்லைல்ல, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் டெம்பிளுக்கு வந்தோம் கூட. அதனால எங்களுக்கே ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரியே ரொம்ப சைலன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூப்பிட்டா கூட கேட்குற அளவுக்கு ரொம்ப சைலன்ஸாக இருந்துச்சு. பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் படிக்கிறதுக்காக. ஸோ நான் அம்மா எல்லாம் படிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து புயலை வந்து பயிரிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து எதுவும் பயிரிடலை, அப்படியே இருக்குது. ஸோ நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அமைதி மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபுல்லாக காற்று. நாங்கள் அப்படியே போகிறோம், எங்களுக்கு தலைமுடியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய ட்ரீஸ் இருந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏரும் கிடச்சிது நமக்கு. இருக்குது. என்னப்பா பூந்து பூந்து விளாண்டுருக்கீங்க? மை பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சைலன்ஸ். பார்த்தீங்களா தொட்டி தண்ணி. ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் டைம்லாம் இது இன்னும் செம்மையாக இருக்கும். ஹாய். அவ்வளோ பிடிச்சிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. வந்துட்டீங்களா? சரி. கோயில் தொட்டி பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஜாலியாக இருக்கு. போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாமி இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாகவும் இருக்குது, அதே மாதிரியே சிலையாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தோட பேரும் வந்து எனக்கு எங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 6 monthsக்கு ஒருக்கா வருவோம். ஆனால் இந்த டைம் நாங்கள் ஒரு 1 year கழித்து இங்கே வர்றதுனால எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்தோம் கிட்டத்தட்ட போன டைம் வரப்பெல்லாம் ஃபுல் ஃபெஸ்டிவல் எல்லாம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சாமி கிட்ட கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு க்ரௌடு.
ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அப்படியே வந்தோம். ஸோ கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 2-3 மரம் எல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே ஃபெஸ்டிவல் டைம்லாம் இங்கே வந்துட்டோன்னா கொஞ்சம் கூட நிற்கிறதுக்கே டைம் இருக்காது. நமக்கு எங்கே போய் பார்க்கலாம், எங்கே நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு டைம் ஃபெஸ்டிவல் இப்போ வந்தோன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ கோவில் சுற்றியும் நிறையா சாமி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு சுற்றி எங்கே பார்த்தாலும் வயக்காடு தாங்க. ஒரு வீடு கூட நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இது வந்து எப்படின்னா ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்க கோவில் தான். ஸோ இந்த மாதிரி பாதுகாப்புக்காக அந்த காலத்தில் இருந்த சாமிங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் பேக்கு. ஸோ உள்ளே வந்து சாமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க பின்புறமாக இருக்காது இந்த இடத்தையும் அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படியே. ஸோ இப்போ அப்படியே சுற்றி போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடும் நிறைய இடம் இப்போ காலியாக இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே இங்கே வந்து சாமி சரஸ்வதி அந்த மாதிரி இவங்க வந்து கருப்பராயன் அப்படி சொல்லி எங்களுக்கு நேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறது 7 கன்னிமார்கள் அப்படி சொல்லிட்டு ஸோ கையில் அருவாளோட இருந்தார். ஸோ இவரையும் வந்து நம்ம வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரியே தாத்தா தான் வந்து எடு நம்ம எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நானும் தாத்தாவும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர கேப்பில் எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா 4 பேரும் ஆளுக்கு ஒரு கையில் பொங்கல் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கே எனக்கு பொங்கல்னு கேட்டதுக்கு ஒரு வாய் எடுத்து அப்படியே ஊட்டி விட்டு சமாளிச்சிட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பொங்கலும். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். அதுவுமே கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு இருந்த பீஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த இடம் நான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படியே கொஞ்சம் திடீர்னு பார்த்தா ஒரு 10 யானை சேர்ந்து நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதனால் இதையுமே உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காமிச்சேன். கீழே இருக்கிறது குட்டி யானை, பின்னாடி இருக்கிறதுலாம் கொஞ்சம் பெருசு பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து 2 தேங்காய் வந்து உடைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து அப்பா உடைக்கிறதுக்காக சாமிக்கிட்ட வேண்டிட்டு இப்போ தேங்காய் வந்து உடைக்க போகிறாங்க. ஸோ அதனால் நானும் வந்து அப்படி கூட நின்றுட்டுருந்தோம். நிறைய வேண்டணும், அதில் முக்கியமாக நான் 10th ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நானும் வந்து தேங்காய் உடைக்கும் போது நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் தேங்காயெலாம் உடச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.